சாவதற்கு முன்னாடி பேரரசியை எம்ப்ரஸ் கடுப்பேத்துறதுக்காக அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஆனா அவ ஸ்பேஸ் ஐ பிளந்துகிட்டு இந்த கேம் வேர்ல்ட் ஐ விட்டு வெளியே வந்து எதுக்காக முத்தம் கொடுத்தேன்னு கேட்குறா. என்னால இத விளக்கிச் சொல்ல முடியலனா அவ என்ன நேரடியா கொன்னுடுவா. அவதான் இந்த கேம் வேர்ல்ட் லயே மிக பலம் வாய்ந்த பாஸ். நான் அவ கூட 10 பகல் 10 இரவா சண்டை போட்டேன். இந்த நம்பர் 1 அரக்கி பேரரசியை நான் கொல்ல போற நேரத்துல திடீர்னு பேட்டா டெஸ்ட் முடிய போகுதுன்னும் இன்னும் 3 நிமிஷத்துல சர்வர்ஸ் லாம் ஷட் டவுன் ஆக போகுதுன்னும் கேம் அறிவிச்சது. அதை கேட்டு எனக்கு கோபம் தாங்க முடியாம ரத்தமே கக்கிட்டேன். ஆனா அந்த 3 நிமிஷம் அவளை கொல்ல போதுமானதா இல்லை. எம்ப்ரஸ் டேங் பைபி இன்னைக்கு நாம சாகப் போறோம்னு நினைச்சப்போ திடீர்னு அவ அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா. உலகத்தை விட்டே விலகியவன் போல நின்ன இந்த உயரமான மனிதன் எண்ணற்ற கல்டிவேட்டர்ஸ் கனவு கண்ட அந்த ஆன்மீக வாளை ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் காகங்கள் நிறைந்த கடலுக்குள்ள வீசினான். அடுத்து அவனோட உடலே சிதறிப்போச்சு. எல்லோரும் பெருமையா நினைக்கிற அவனோட கல்டிவேஷன் முழுக்க கரைஞ்சு போச்சு. 1000 வருஷமா வாழ்ந்த ஒருத்தரோட உலக பார்வையையே இது உடைச்சு எரிஞ்சிடுச்சு. அவளுக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அந்த மனிதன் திடீர்னு அவளோட வாளை நோக்கி ஓடி வந்து தன்னோட உடம்பையே குத்திக்கிட்டு அவ இதயத்துல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தினான். உண்மையிலேயே அவனே தேடிப்போய் சாக பார்த்தான். டேங் பைபி திகைச்சு போயிட்டா. ஆனா அந்த அதிர்ச்சியான கணத்துல அந்த மனிதன் உண்மையிலேயே அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். அப்புறம் ஒரு ஏமாற்றமும் வசீகரமும் கலந்த சிரிப்பை சிந்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு செத்து போனான். நான் எதுக்கு உனக்கு முத்தம் கொடுத்தேன்னு கண்டுபிடி. எதுக்காக முத்தம் கொடுத்தான்? டேங் பைபி தன் மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்தா. அவளோட வலி நிறைந்த இதயத்தை எறும்புகள் கடிப்பது போல இருந்தது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா அமைதியா இருந்த அவ இதயத்துல லேசான தனிமை தோன்றி மறைந்தது. அந்த கணத்துல அவ உறுதியா முடிவெடுத்தா. நீ செத்து போனாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். எதுக்காகன்னு நான் கேட்டு ஆகணும். அதே நேரத்துல நிஜ உலகத்துல ஒரு அறைக்குள்ள நான் வெறியோடு கத்திக்கிட்டு இருந்தேன். குப்பை கேம் இளமையை பாழ் பண்ணிடுச்சு. கேம் மட்டும் பேட்டா டெஸ்ட் ஐ சீக்கிரமா முடிக்காம இருந்திருந்தா அந்த அரக்கியை கொன்னிருப்பேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அந்த அரக்கியோட ஹார்ட் ஐ உடைச்சது நல்லதுதான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அரக்கி இப்போ செம கோபத்துல இருப்பா. என்னை கொலவெறியோட வெறுப்பாள்ல. உனக்கு திறமை இருந்தா கேம் வேர்ல்ட் ஐ விட்டு வெளியே வந்து என் மேல கை வச்சு பாருடி. திடீர்னு எனக்கு ஒரு குளிர் எடுத்தது.